உடலுறவு பற்றி பேசியிருந்தீங்க 1.5 மணி நேரம். அது சாத்தியமா சார்? அது எப்படி சார் நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க? பயக்காரான்னு ஒன்று இருக்குது. 1 மணி நேரம் செய்யலான்றாங்க. நம்புகிறாங்கல்ல. ஆங்கில மருத்துவம் நம்பிங்க, தமிழன் சொன்னால் நம்ப மாட்டிங்களா? 1.5 மணி நேரம் வந்து விட்டுறதெல்லாம் இல்லை. அது விடாமலே முடியும். நிறைய சித்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தர்கள் வந்து அந்த உடல் உறவு பண்ணுவாங்க, விந்த வெளியே விட மாட்டாங்க. விவேகானந்தா மாதிரி இல்லை. அவர் வந்து செக்ஸே பண்ண மாட்டார் விவேகானந்தா. அதனால தான் அவர் இறந்தார். அது ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா? அந்த காலத்தில் மூலிகைகளை வச்சு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. மூலிகை வந்து சாகா வரம் பெற்ற இருக்குது. மூலிகை சித்தர்ன்ற ஒருத்தர் இருக்கிறது உண்மைதானா சார்? என் வீட்டிலே இருக்காங்க. நான் 9க்கு படுத்தேன்னா 9:02 செகண்டில் என் கூட படுப்பாங்க. ஏன் சார் மனைவி மகனை பற்றி நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்கீங்க. உங்கள் கூட இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? பொதுவாக வந்து சாப்பாட்டில் விஷம் கலந்தது, குடிக்கிற தண்ணியில் பாய்சன் கலந்தது. என் பசங்க இந்த வீடெல்லாம் வந்து அடகு வச்சுட்டானுங்க. நம்ம உழைச்சி நமக்கு தெரியாமல் அடகு வைக்கிற எவ்வளோ பெரிய விஷயம். என் தங்க பத்தங்கள்லாம் அடகு வச்சுட்டாங்க. ஜெயலலிதா ஒரு 1.5 கிலோவில் தங்கம் கொடுத்துட்டாங்க. யானை எனக்கு தெரியாமல் வச்சுட்டானுங்க. வந்து தெரியுது அவங்களுக்கு இதெல்லாம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இது மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து நூற்றுக்கணக்கான கட்டி. ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன் சரியாகவே இல்லை. வெளியில் போகிறக்க வெக்கமாகி என்னடா பண்ணுறது, ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிக்கலாங்கிற கூட எனக்கு ஞாபகம் வச்சு. நான் எந்த இன்டர்வியூலையும் சொல்ல, இப்போ தான் சொல்கிறேன். நீங்கள் பேசும்போது சித்தர் அப்படின்றத அந்த வார்த்தை வந்து நிறையவே சொன்னீங்க. நிறைய இன்டர்வியூஸில் வந்து சித்தர் இதை வந்து பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ எங்களுக்காகவும் அந்த அந்த ஆர்வம் எப்பயிலேருந்து வந்தது? எப்பயிலேருந்து நீங்கள் அந்த சித்தர் வழிபாடுன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் வாத்தியார் சொன்னேன்ல, அவர் கொஞ்சம் சித்தர் வழிபாட்டில் தான் இருப்பார். அவர் எப்படின்னா, எனக்கு ஒரு வாட்டி பூச்சி கடிச்சிருச்சு. எனக்கு பூச்சி கடிச்சா இப்படின்னா போதும் உடம்பெல்லாம் தடச்சிடும் எனக்கு. அப்போ என்னடா அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன் சரியாகவே இல்லை. எனக்கு வந்து இப்படின்னா மூஞ்சிலாம் கூட இதெல்லாம் வெளியில் போகிறக்க வெக்கமாகி என்னடா பண்ணுறது, ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிக்கலாங்கிற கூட எனக்கு ஞாபகம் வச்சு. நான் எந்த இன்டர்வியூலையும் சொல்ல, இப்போ தான் சொல்கிறேன். அப்போது ஒரு நாள் எங்கள் வாத்தியார் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு பார்த்தாரு, என்னடா ஸ்கூலுக்குலாம் வரல, ஏன்னா ரொம்ப சின்சியராக ஆனார்னா. இல்லைண்ணே இப்படி தேய்ச்சிட்டேன்னா போதுண்ணே உடம்புலாம் இருந்து. சரிடா நீ ஸ்கூல் கிளாஸ் வாடா அப்படின்னாரு. போனேன். அவர் வந்து ஒரு சித்தர் மந்திரம் சொல்லி ஒரு தண்ணி, வெறும் தண்ணி தான், தண்ணி கொடுத்தாரு. என்ன இல்லாமல் பண்ணோம் ஹாஸ்பிட்டலாம், இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னால், தரையில் வைக்காதடா, நீ எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு ஒரு கீழே ஒரு பழக்கட்டை, அந்த பழக்கட்டைன்னு சொல்லுவாங்களா, அது மேலே ஒரு பக்கெட்டை வச்சு அதில் தண்ணி ஊற்றணும், தரையில் வைக்கக்கூடாதுங்கனாரு. என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருல, சரியாகுமா அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நான் அவர் சொன்னதை அப்படியே சொன்னேன். நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு வாட்டி குளித்தோட சரி அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்போ ஏதோ அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட வந்து நிறையா எனக்கு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நிறைய மந்திரங்களாக இருக்கட்டும், ரொம்ப நிறைய அது இருக்கட்டும். அப்போ எனக்கு அது விளையாட்டாக நினச்சேன், அதெல்லாம் பெருசாக நினைக்கல. இப்போ ஒரு 20-30 வருஷமாக நான் வந்து ரொம்ப சிவியராக நினைக்கிறேன். அதனால் என் கூட அவர் நிறையா பேசுகிறாங்க. நிறையா நோய்களுக்கு என்னால் மருந்து சொல்ல முடியுது நிறைய பேருக்கு. இப்போ நம்மளுக்கு நேற்று கூட ஒரு இன்டர்வியூ வந்தால் முதுகு வலி அவரால் தாங்க முடியல. இங்கே வச்சு உடனே சரி பண்ணி விட்டேன், 2 நிமிஷத்தில் சரி பண்ணேன். முதல்ல அவர் இல்லை அப்படின்னாரு. ஆனால் அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு உண்மையிலே சரியாக போச்சு, எப்படி இது அப்படிங்கிறாரு. ஒன்றும் மாத்திரை மருந்தில் ஒரு துண்டு தான் கொடுத்தேன், வேறு ஒன்றுமே பண்ணல. அப்புறம் அதே மாதிரி தலைவலி. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க, பயங்கர ஜலதோஷம். அவங்க உங்களை மாதிரி ஆங்கிலேயர் வந்தாங்க. அவங்க அந்த கேட்கும்போதே தும்புறாங்க, இருமுறாங்க. அவங்கள கொண்டு போய் ஒரு சின்ன இதுதான் கொடுத்தேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரலையா, ஃபோன் பண்ணாங்க. சார் அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை சார், ரெகுலராக எனக்கு இருக்கும், வரல, எப்படி சார் அப்படின்னாங்க. இதுதான் சித்த மருத்துவம். இவ்வளோ விஷயங்கள் எப்படி சார் ஒரு சாதாரண சண்டையாளராக அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடிகரானீங்க, தயாரிப்பாளரானீங்க, ஸ்க்ரீன் ரைட்டரானீங்க, இன்னைக்கு வந்து மருத்துவம் வரைக்குமே நீங்கள் பல விஷயங்களை வந்து கைக்குள்ளே அடக்கியிருக்கீங்க. எப்படி சார்? அனுபவம் தந்ததா இல்லை நீங்களா ஆர்வமாக கற்றுக்கிட்ட விஷயங்களா சார் இது? இல்லை, எனக்கு சித்தர் கொடுத்தது தான். நான் ஒன்றும் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, படிக்கலை. எனக்கு இங்கிலீஷில் வார்த்தைகள் தெரியாது. எங்கள் வாத்தியார் கொஞ்சம் எனக்கு, நான் சொன்னேன்ல அப்போ வந்து என் உடம்புலாம் இதாகிடுச்சுன்னு, அவர் சொல்லும்போது அது மேலே ரொம்ப ஆர்வம் வச்சு. இது ஏதோ ஒரு வித்தை இருக்குது, இல்லைன்னா எப்படி சரி பண்ணால் ஹாஸ்பிட்டலாம் போய் மாத்திரைலாம் யூசியெல்லாம் போடுறாங்க, அந்த ஏதோ இது தர்றாங்க, களிம்பெல்லாம் ஒன்றுக்கும் சரியாகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து அந்த ஒரு நாள் கொடுத்த மருந்து எனக்கு சரியாச்சு, ஒரு நேரத்தில். அப்போ அதை வந்து நம்ம ஆர்வமாக கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அப்போ தான் அவருக்கு வந்து எலும்பு உடஞ்சாலாம் என்ன பண்ணணும்னு, எனக்கெல்லாம் எலும்பு உடஞ்சி எங்கள் வாத்தியார் தான் சரி பண்ணார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுலேயே நான் நிறைய சித்தர் வழிபாட்டில் நானும் வந்து எனக்கு சித்தரை வேண்டி 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 எனக்கு வந்து
நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ புக்கு எழுதி வச்சுருக்கேன். புக்கு மட்டுமே. இது வந்து இப்போ எல்லாரும் என்ன கேட்குறது என்னென்னா புக்கு போடுங்க. முதல்ல அமெரிக்காவில் வந்து வந்தாங்க ஒரு அம்மா. என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு போனாங்க. அவங்க சொன்னேன், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து 2 வருஷம் ஆச்சான். 2 வருஷமாக அவங்க தூங்கலையாம். தூங்கவே முடியல. எனக்கு சொல்லுங்கள் நாங்கள். அவங்க சொல்லி நல்லா தூங்கிட்டேனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. வீடியோ ஒன்று போடுங்கன்னு இருக்கேன். நல்லா தூங்குறேன்ட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி ஏதோ அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன். எனக்காக ஒன்றும் தெரியாது. ஆனால் எதுவுமே காசு செலவே கிடையாது. எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறது தான். நான் வெளியில் போய் வாங்க கூட சொல்ல மாட்டேன். எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறது தான். எல்லாம் நம்ம வீட்டு அஞ்சரை வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சொல்லுவேன். அது சரியாயிடும். அதான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான். எதுக்கு எதை கலக்கணும், அவ்வளோதான். எதுக்கு அது கலந்தால் தப்பாயிடும். நம்ம அதுக்கு அது கலக்கணும், அது கலந்தால் சரியாயிடும். அது எனக்கு சொல்லியிருக்காரு, அது செய்யணும், அவ்வளோதான். சித்தர்ன்ற ஒருத்தர் இருக்கிறது உண்மைதானா சார்? என் வீட்டிலே இருக்காங்க, என் ரூம்லேயே இருக்காங்க. நான் மட்டும்தான் படுப்பேன். என் கூட நைட்டு நான் 9க்கு படுத்தேன்னா 9:02 செகண்டில் என் கூட படுப்பாங்க. அதாவது உணர்வு தெரியும். நம்ம இப்போ நீங்கள் இப்போ எழுந்திச்சிட்டிங்க, எழுந்திச்சி திருப்பி வந்து நான் கண்ண முடிக்கும் நீங்கள் உட்காந்திங்கன்னா தெரியும்ல, அந்த இது எனக்கு உணர்வு தெரியும். சில நேரம் லேட் ஆகும், அதுவும் எனக்கு தெரியும். லேட்டாக வரும்போது நான் தூங்கியிருப்பேன், காலையில் அந்த எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. நிச்சயமாக அவர் இருக்கார். ஏன் நம்ம போகர் வந்து இன்றைக்கி வந்து சைனாவிலலாம் போய் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தார். இங்கேருந்து அங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார் போகர். அந்த காலத்தில் மூலிகைகளை வச்சு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. மூலிகை வந்து சாகா வரம் பெற்ற இருக்குது மூலிகைக்கு. அதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் மறைஞ்சிருச்சு. நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம ஆட்சி பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம நோட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அந்த இதெல்லாம் ஓலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதில் மிஞ்சி இருக்கிறது இது கொஞ்சம் இருக்குது. அதை சில பேர் இந்த காலத்தில் இந்த சின்ன பசங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்கள செல்ஃபோன் சொல்கிறத மட்டும்தான் நம்புகிறாங்க. அவங்க அம்மா சொல்ல நம்ப மாட்டாங்க, அப்பா சொல்ல சொன்னாங்க, குரு சொல்ல நம்ப மாட்டாங்க, வாத்தியார் யாரும் சொல்ல மாட்டாங்க. செல்ஃபோன் நம்ம சொல்கிறத நம்புகிறான். அதில் 98 பொய் இருக்கும், 2 உண்மை இருக்கும். அந்த உண்மையை எடுத்துக்கணும், பொய்யை வச்சுக்குவாங்க. உண்மை இருக்குன்னா எல்லாத்து மேலே குடிக்கிறத நிறுத்தணும் பசங்க. குடிங்கிறது வந்து என்னமோ என்னமோ ராஜா வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ கேவலமான வாழ்க்கை. அந்த குடியும் இந்த கஞ்சாவும் நிறுத்தினா மட்டும்தான் அவங்க உடம்பு நல்லா வச்சுக்க முடியும். அது சித்தர் சொல்கிறாரு, அது நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஒரு நேர்காணலில் கூட உடலுறவு பற்றி பேசியிருந்தீங்க 1.5 மணி நேரம். அது சாத்தியமா சார்? அது எப்படி சார் நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க? 100% சாத்தியம். அது வந்து என்னால் முடியும். நான் நிறைய பேருக்கு அதை சொல்லி அவங்களாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா? ஓப்பனாக சொன்னால் எல்லாம் ரவுடியும் பொறுக்கிங்களும் வந்து அதை கற்றுக்குவாங்க. நான் வந்து என்கிட்ட முறையாக வந்து அன்றைக்கி வந்தவங்க கூட அதான் கேட்டாங்க. அதை முறையாக என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய விமர்சனங்கள் வந்ததே சார் நீங்கள் அப்படி பேசினதுக்கு. அவங்களே வர சொல்லுங்க, அவங்களுக்கே வந்து சொல்லி விட்றேன். அவங்களே 1.5 மணி நேரம் உடல் பண்ணதுக்கப்புறம் நம்பட்டும், நம்பி போடட்டும். நான் காசு பணமாக கேட்குறேன். உடற்பயிற்சி அதுவும் ஒரு எக்ஸசைஸ். கண்ணு தெரியாதுங்கிறாங்க, கண்ணாடி எக்ஸசைஸ் பண்ணி சொல்லித்தரேன். முடி கொட்டுதுங்கிறாங்க, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன். வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நான் சொல்கிறேன். அதே நம்பி தானே ஆகணும். பயக்காரானி ஒன்று இருக்குது, 1 மணி நேரம் செய்யலான்றாங்க. நம்புகிறாங்கல்ல. ஆங்கில மருத்துவம் நம்பிங்க, தமிழன் சொன்னால் நம்ப மாட்டிங்களா? தமிழ்கிட்ட நிறையா இருக்குது. அதை வந்து சொன்னவங்க நம்ப மாட்டாங்க. அது எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. நம்புறவங்க ஏங்க ஏசுனது இருக்காரா இல்லையான்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்காரா, இருக்குதுன்னு ஒரு குழுப்பம், இல்லைங்கிற ஒரு 10% இருக்க தான் செய்கிறாங்க. இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு, இல்லையா? அதனால் இருக்குது எல்லாமே. அது முடியும். அது வந்து இதை ஓப்பனாக என்னால் அதை சொல்ல முடியல. ஒரு வேளை அதை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும். 48 நாள் கண்டினியூவாக கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு சும்மாலாம் பண்ணிட முடியாது. கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது, அது வந்து அது தருவேன். அது வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து வந்து 1.5 மணி நேரம் ஈஸியாக பண்ணலாம். அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், நான் பண்ணியிருக்கேன். மட்டும் வெளியிலலாம் இல்லை, நான் பண்ணியிருக்கேன். நான் என்ன நம்பி தானே ஆகணும். ஓகே சார். அதை விடாமல் 1.5 மணி நேரம் விட்டுறதெல்லாம் இல்லை, அது விடாமலே முடியும். நிறைய சித்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தர்கள் வந்து அந்த உடல் உறவு பண்ணுவாங்க, விந்தை வெளியே விட மாட்டாங்க. அந்த உடம்புல ஃபுல்லாக ஏற்றுவாங்க. அதுக்காக விவேகானந்தர் மாதிரி இல்லை, அவர் வந்து செக்ஸே பண்ண மாட்டார் விவேகானந்தர். அதனால தான் அவர் இறந்தார். இப்போ நம்ம சித்தர்கள் வந்து அதை வந்து அற்புதமாக இதாக்கிக்கிட்டாங்க. அது என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய அமிர்தமாக்கிக்கிட்டாங்க. அந்த அமிர்தமாக்கினால இன்னும் சாகா வரம் பெற்று நிறைய சித்தர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. அது வந்து பார்த்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் அப்படியே பத்மாசனத்தில் மரத்து மேலே உட்காந்தார். மரத்தில் எந்த இலையிலையும் உட்காராமல் தனியாக உட்காந்தார். நம்ம எல்லாம் எடுத்து போட்டாங்க. அவரெல்லாம் உட்காந்துருக்காருன்னா அதை நம்பி தான் ஆகிறோம், நம்புகிறோம் இல்லையா? நம்ம இதை நம்பி தான் ஆகணும். நம்புகிறவங்களுக்கு தான் எல்லாமே. 72 வயசில் நான் பண்ணுறேன், கிக் அடிக்கிறேன், நடக்கவே முடியாது. எங்கள் தெருவில் ஒரு அம்மா இருக்காங்க, 30-32 வயசு தான், போட்டிருக்காங்க. மாஸ்டர் என்ன மாஸ்டர் 72 வயசு தலைக்கு மேலே கிக் அடிங்க, நான் 32 வயசில் காலை எடுத்து படிக்கட்டில் வச்சு 2-3 பேரை பிடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க.
அதுக்கு என்ன காரணம்னா பயிற்சி தான். அது மாதிரி இதுவும் ஒரு பயிற்சி. இப்போ நான் எதுக்கோ அன்னைக்கு சொன்னேன், அது எனக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் சொன்ன 3 கோடி பேர் என்னை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. நிறைய மருத்துவங்களும் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த இடுப்பு வலி எல்லாத்துக்கும் நான் நிறைய மருந்து சொல்லி நிறைய பேர் சரி பண்ணிட்டேன். எப்படி சார் 72 வயசுல முடி அப்படியே பம்கின் மாதிரி இப்படி வச்சிருக்கீங்க, புசு புசுன்னு, எப்படி சார்? அதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதுக்குன்னு ஏதாவது தனித்துவமா எக்ஸசைஸ் என்ன பண்றது சார்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நைட்டு எப்போ தூங்குறீங்களோ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 10 விரலை வச்சு மசாஜ் பண்ணணும். இந்த விரல் வந்து ஓகே, அது எப்படி சார்? அதான் இப்படி இந்த இது நம்ம பண்ணணும். தலையிலே நம்ம தலையில் முன்னாடி பின்னாடி சைடில் இல்லைலாம் சும்மா வெறுமனே பண்ணனா போதுமா சார்? எண்ணெய்லாம் போட வேண்டியதில்லை. நான்லாம் எண்ணெய் தேய்ச்சி 50 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆமாம், இது வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் நின்று வேலை செய்யக்கூடாது. நீங்கள் எப்போ படுக்கிறீங்களோ அப்போ அந்த நேரத்தில் பண்ணிட்டு படுத்துடணும். காலையில் எந்திரிச்சோம். அந்த மாதிரி எத்தனை முறை பண்ணணும் சார்? அது உங்களுக்கே தெரியும், ஒரு 20-25 முறை பண்ணணும். 20-30 முறை பண்ணுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே முன்னாடி பண்ணுங்கள். அதுவும் எழுந்திரிச்ச உடனே பண்ண வேண்டியது அதான். தண்ணி குடிக்கிறது, பாத்ரூம் போகிறதெல்லாம் இல்லை. எழுந்திரிச்ச உடனே அதான் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இது நீங்கள் பண்ணி பாருங்களேன், முடி கொட்டாது. ஓகே. இது வந்து நான் காசு வாங்கிட்டா சொல்கிறேன், இந்த காசு விற்கிறேன்னா அதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தலைகளை இல்லைங்க, தலைகளை நிற்கும்போது முடி கொட்டாது. அதெல்லாம் பயங்கர எக்ஸசைஸுங்க. நீங்கள் சும்மாலாம் இல்லை. நான் விற்க வச்சுட்டேன், பேசுகிறேன் இல்லை, முடி வச்சு தான். எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா இருக்காங்க, வயசானம்மா. நீங்கள் விற்க வச்சிருக்கீங்களா ஒரிஜினலாக? நாங்கள் நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாமே சார். இல்லை, எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா வேலை செஞ்சுருக்காங்க, குணாபாயின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 60-65 இருக்கும். ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்கிறாங்க, மாஸ்டர் விக்கு தான் வச்சுருக்கீங்களா? இல்லை மேடம், இல்லை விக்கு தான், தொட்டு பார்க்கட்டுமா? நாங்கள் தலையெல்லாம் தொடக்கூடாது. அப்போ நீங்கள் விக்கு தான். அப்புறம் செம்ம மழை ஒரு நாள், அங்கே ஆஃபீஸ் மூட்டு வெளியே வரோம், தான் நனைஞ்சிருச்சு. அப்போ தான் பார்க்குறாங்க, உண்மையான முடிதானா? அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, வைக்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா, நம்ம வந்து எல்லாமே பயிற்சி தான். பயிற்சி பண்ண நம்ம எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும். ஓகே. ஆமாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு சில கேள்விகள் கேளுங்க. நீ தான் போட்டுருந்தேன். ஏன் சார் மனைவி மகனை பற்றி நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்கீங்க, உங்கள் கூட இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? எதனால் அப்படி ஆச்சு சார்? அதுக்கு முதல் காரணம் என் கில்டு. நான் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியான்ட்டு அங்கே தலைவராக இருக்கேன். ஏன்னா பையனை வச்சு நீங்கள் சூர்யான்னு ஒரு படமே டைரக்ட், இந்தியான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். ஆமாம். இன்னொரு படம் பண்ணேன், 3 படம் பண்ணேன். ஸோ பையனுக்காக அவ்வளோ பண்ணீங்க. ஆமாம். ஏன் இன்னைக்கு அவங்க உங்கள் கூட இல்லை சார்? ஒரு விஷயம் வந்து, இந்த சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு குடும்பம் செட் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் படித்து பாருங்கள், அவங்க குடும்பத்தோடு தான் இருந்திருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க குடும்பம் அவங்களுக்கு பிரிஞ்சிருக்கும், ஒன்றா இருக்க மாட்டாங்க. அது விதி. அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தை இல்லை, அறிஞர் அண்ணா அவர்கள் குழந்தை இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். நிறையா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் நேர்மையாக இருக்கவங்களுக்கு நிறையா ஒத்து வராது எல்லா விஷயத்துலையும். எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க இந்த வீடெல்லாம் வந்து அடகு வச்சுட்டானுங்க. ஓகே. நம்ம உழைச்சி நமக்கு தெரியாமல் அடகு வைக்கிற எவ்வளோ பெரிய விஷயம். என் தங்க புத்தகம்லாம் அடகு வச்சுட்டாங்க. ஜெயலலிதா ஒரு 1.5 கிலோவில் தங்கம் கொடுத்துட்டாங்க, யானை. எனக்கு தெரியாமல் வச்சுட்டானுங்க. வீட்டில் கேட்டு மரக்கதவு கீழே ஒரு கதவு 1.25 லட்ச ரூபாய்க்கு அப்போ 40 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தேன். கழட்டி வச்சுருந்தேன், இந்த இடத்துல போடலான்ட்டு. அதை விற்றுட்டானுங்க நான் ஷூட்டிங் போயிருக்கும்போது. இது மாதிரி எல்லாமே வந்து தப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து பிஸியாக இருந்ததுனால கண்டுக்கல. அப்போ வந்து இந்த கில்டுக்கும் எனக்கு பிரச்சனை வந்து, கில்டில் சில துரோகிகள் நம்ம கூடவே இருந்துட்டு சும்மா தப்பாக சொல்லி, ஏன்னா என் இடத்த அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான். என் இடத்த பிடிக்க முடியாதுல்ல. நான் இப்போ 2000 படம் பண்ணியிருக்கேன், எவனும் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. வேணால் சொல்லிக்கலாம், நான் பண்ணுவேன்னு சொல்லலாம், பண்ண முடியாது. அது மாதிரி 72 வயசு, நான் திடகாத்திரமாக இருக்கேன், இருக்க முடியுமா? முடியாது. இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க அதை வந்து நம்பி நிறையா தப்பான இது. பொதுவாக வந்து சாப்பாட்டில் விஷம் கலந்தது, குடிக்கிற தண்ணியில் பாய்சன் கலந்தது, ஸ்லோ பாய்சன். எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? எனக்கு தெரியல. எனக்கு தெரியாமல் வந்து எனக்கு வந்து தெரியுது அவங்களுக்கு இதெல்லாம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும். இது மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து 100கணக்கான கட்டி, தலையில் மட்டும் 100க்கு மேலே கட்டி, சீல் வருது, பிளட்டு சீல் வருது. என்னை பார்க்க ஒருத்தர் வராரு, அவர் ஒரு சித்தர். அப்படின்னா அவர் வந்தோடனே எந்திரிச்சு நான் வணக்கம் சொன்னேன். ஜாகுவார் தங்கம், எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், எனக்கு பார்த்தோன்னே எந்திக்கிறீங்க, நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நான் எந்திக்கிறீங்க அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் ஒரு ஆத்மா, எனக்கு தெரியும். ஒரு ஆத்மா எந்திரிச்சு வணக்கம் சொல்ல தப்பு இல்லை, அதனால தான் நான் வந்து சொன்னேன். கண்ணை முன்னார், சில பிரச்சனை இருக்குது, நீங்கள் நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாரு.
சார் எனக்கு அந்த இடம் தெரியாது என்ன, நானே வரேன் கேரளா. உண்மையாகவே சொல்லப்போனால் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அது எப்படி அதெல்லாம் அங்கேருந்து கேரளா போய் ஒரு வாரம் தங்கணும் அப்படிலாம் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனேன். விடிய காலம் ஒரு 2:30-3 மணிக்கு அந்த கோயிலுக்குள்ளே போய் உட்காந்தேன். காலைல 9 மணி வரைக்கும் இருந்தேன் அந்த கோயிலுக்குள்ளே இருந்து. குளிச்சுட்டு அவங்க எனக்காக அர்ச்சனைலாம் நிறைய பண்ணாங்க. பண்ணிவிட்டு ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போகும்போது இந்த சீல் கொட்டிச்சுல, அது நின்று போயிருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தேன் தலையில் காஞ்சிருந்துச்சு. நான் டெய்லி தலை குளிப்பேன், புண்ணாக இருந்தால் கூட தலை குளிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 நாளில் சுத்தமாக சரியாச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த சாமி பூஜை ரூம் நான் தான் பூஜை பண்ணுவேன். அந்த பூஜை ரூமுக்குள்ளே ஒரு தகடு வச்சுருந்தாங்க. அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள், வேணால் எடுத்துகிட்டு போங்க. ஒருத்தன் மூஞ்சி அழுகி அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கொட்டினா எப்படி இருக்கும், அதை நம்ம இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்போம், உடம்பு அப்படியே உருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். நான் ஒன்றா காமிக்கிறேன், வேணா எடுத்துக்கேன். இதெல்லாம் இருந்துச்சு வீட்டுக்குள்ளே. இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெரிய பாடுபட்டேன். இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வாசனை இருக்கா? இல்லை சார். இல்லை, ஒரு நல்ல வாசனை எதுவும் இல்லையா? ஆக்சுவலாக திருநீரில் ஏதோ வாசனை இருக்கா தான் கேட்குறேன். ஏதோ திருநீர் வாசனை இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த சித்தரை வந்து உள்ளே ஏற்றி என் கூட ஃபுல்லாக எனக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணனால எனக்கு வந்து என் பையன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், வீட்டில் சாப்பிடாதீங்க, ஸ்லோ பாய்சன் கலக்கிறாங்கன்னு. நான் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது, ஆடியோ இருக்குது, அதை நீங்கள் போட்டுருந்தீங்க இல்லையா? ஆனால் அதை பார்த்துட்டு நான் நம்பலை. அது எப்படி நம்ம இவ்வளோ நாள் சாப்பாடு போடுறோம், எப்படி நம்மளை சாவடிக்க ட்ரை பண்ணுவாங்களான்னு. இப்போ இங்கே வந்து கேட்டால் அவன் தாங்க நைட்டு தூங்கும்போது கழுத்துறதுக்கு கொண்டுடலான்னு சொன்னான். என் ஒய்ஃப் சொல்லுதாங்க. அதோடு வீட்டில் சாப்பிட விட்டேன். அன்றைக்கிலேருந்து விட்டது தான். ஒரு 1.5 வருஷமாக இங்கே இருந்தாங்க. நான் எல்லாம் செலவும் பண்ணுவேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து அடுப்பு வச்சுருக்கேன்ல, உள்ளே வச்சு நானே எல்லாமே பண்ணி நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுலேயும் கலக்கிறது எனக்கு கண்டுபிடிச்சி. ஏன்னா நான் இந்த கதவை பூட்டிடுவேன், அது அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கு எனக்கு தெரியல. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு சாவி வச்சுருந்தாங்க. அதனால் யாரையும் நம்ப முடியாது. இன்றைக்கி வந்து அம்மாவை பையன் கழுத்தரிச்சு கொள்றதோ, புருஷனை பொண்டாட்டி கொள்றதோ நம்ம மீடியாவில் நிறைய பார்க்குறோம். அதனால் இது ஒரு சாதாரணம். என்னென்னா குடிக்கிறவங்க எல்லாம் வந்து மனிதத்தன்மை இழந்துடுறாங்க. நான் அப்போ திருப்பி நான் சொல்லுவேன், மனைவியே அந்த அளவுக்கு மாறுறதுக்கான காரணம் பசங்க மேலே உள்ள பாசம். ஓகே. என்னை விட நான் ஒரு பொண்ணு பத்து தான் வைங்க, அது என் மேலே பாசமாக இருந்திருக்கும். பையனாக பார்த்ததுனால தப்பு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம மேலே இல்லை. ஓகே. எனக்கு எங்கள் அம்மா 6 வயசில் இருந்தாங்க, தனியாக தான் இருந்தேன். 36 வயசு வரைக்கும் தனியாக தான் இருந்தேன். நானே சமையல் பண்ணி, நானே சாப்பிட்டு, நானே துணி துவச்சுக்குவேன். அதான் இப்பவும் பண்ணுறேன். நானே தான் இருக்கேன், இந்த வீடை நான் தான் பார்த்துக்கிறேன். சுத்தமாக தான் இருக்குது, எல்லாம் நீட்டாகவே இருக்குது சார். அவ்வளோதான், நீட்டாக நான் பார்த்துக்கிறேன். 3 மணிக்கு எந்திக்கிறேன், எல்லா வேலையும் நானே சேர்த்து செய்கிறேன். ஓகே. கடவுள் எனக்கு அதுதான் கொடுத்துருக்காரு. எனக்கு இது பிடிச்சி தான் இருக்குது. அக்கா நான் வெம்பியோ இல்லை வந்து அதோ இல்லை, கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு. அதோட என் உயிர் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. ஏதோ விஷம் வச்சோ ஏதோ ஹார்ட் அட்டாக் செத்துட்டா. 72 வயசில் ஹார்ட் அட்டாக் செத்தாருன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா? இல்லை. பொதுவாக ஒருத்தர் இருக்காரு, என்ன திடீர்னு அவ்வளோ ஹார்ட் அட்டாக்குங்க, எல்லாருமே கண்டிப்பாக நம்புவாங்க சார் எல்லாருமே. 18 வயசில் எப்படி ஆகும்? 70 வயசு ஆயிடுச்சுலப்பா அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தனியாக இருக்கேன்.